சித்திரம் பேசுதடி. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்த ஃபஸ்ட்டு தமிழ் ஸ்கிரிப்டா? இல்லை, அதுக்கு முன்னாடி எனக்கு தமிழ் வந்து கால்ஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. பட் நான் வந்து மலையாளம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் அப்பா வந்து ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஹீ நோஸ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், எந்த படம் அது இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ தமிழ்லேருந்து கால் வரும்போது அந்த டைமில் எங்களுக்கு யாரையும் தெரியாது. அதனால வந்து கொஞ்சம் ஹெசிடேஷன்ஸ் இருந்துச்சு. இல்லை, நம்மளுக்கு தெரியாத ஒரு இண்டஸ்ட்ரி, நம்ம எப்படி போய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் நாங்களும் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணல. பட் சித்திரம் பேசரி கூட ஃபஸ்ட்டு ஃபோன் வரும்போது வந்து அப்பா வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டல. இல்லை, நாங்கள் இப்போ வந்து பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வாஸ் ஆல்சோ டூ யங். பட் அவங்க வந்து இல்லை, எனக்கு வந்து கதை சொல்லணும், நான் வந்து கதை சொல்லிவிட்டு உங்கள் பிடிக்கலன்னா வேணாம் விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் வந்து கம்பல் பண்ணாங்க, இன்சிஸ்ட் பண்ணாங்க வந்து. தென் அவங்க ட்ரிவாண்ட்ரம் வந்தேன். ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து நான் இப்போ ஷூட்டிங்கில் இருந்தேன். வந்து கதை சொன்னோன்னே ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். கதை கேட்டோன்னே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பண்ணிட்டேன். அப்போ கூட அப்பாவுக்கு வந்து இல்லை இல்லை வேணாம் வேணாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு, பட் நான் வந்து இல்லை நல்லா இருக்கு, இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி தான் சித்திரம் பேசரி ஹேப்பன்.